நவம்பர் 30ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய 20வது ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை எழுத இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களுங்க. எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த 10 டிப்ஸை தெரிஞ்சுட்டு போங்க. முதலாவது, ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன்றது ஒரு ஓபன் புக் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும். எஸ், திஸ் இஸ் ஓபன் புக் எக்ஸாமினேஷன், பட் நாட் ஓபன் மைண்ட் எக்ஸாமினேஷன். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்க பேராக்ஸ் வாங்கிக்கோங்க. முக்கியமா அந்த பேராக்ஸ் வித்தவுட் கமெண்ட்ல இருக்கணும். ஒரு சில ஆக்டுக்கு வந்து பேராக்ஸ் இல்லாம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸேஷன் அண்ட் லிமிடேஷன், ஆர்பிட்ரேஷன், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சில சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து பேராக்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கூகுள்ல டவுன்லோட் பண்ணி அதை நீங்க அந்த பிடிஎஃப் நீங்க ஒரு பிரிண்ட் போட்டு நீங்க எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துட்டு போலாங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க ஏதாவது பேராக்ஸ் இல்ல, புக்ஸ் இல்ல, பக்கத்துல கடன் வாங்கிக்கலாம் இல்ல பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து போகாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச அளவு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குரிய பேராக்ஸை நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் டைம்ல எல்லாருமே ரொம்ப எக்ஸாமை எப்படி எழுதுறது அப்படின்னு அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு புக்ஸ் நிச்சயமா கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அதனால முடிஞ்ச அளவு நீங்களே உங்களுக்கான புக்ஸை கொண்டுட்டு போயிருங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்க ஷேட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்க 1 ஹவருக்கு முன்னாடியே போயிருங்க. அப்படி போனாதான் நீங்க ரொம்ப ஹரிபெரியா போகாம டென்ஷனா போகாம ஈஸியாவே உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்க எழுதலாம். எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் டிஜிட்டல் வாட்ச் கொண்டு போகக்கூடாது. இது மாதிரியான ஒரு சிம்பிளான வாட்ச் தான் கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய மொபைல் போன், ஹெட்போன்ஸ் அண்ட் ப்ளூடூத், கால்குலேட்டர் அப்படின்னு எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸையுமே நீங்க எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துட்டு போக முடியாதுங்க. நீங்க எக்ஸாமினேஷனை ஷேட் பண்றதுனால ப்ளூ பென் ஆர் பிளாக் பென்ல 2 பென்ல ஏதாவது ஒரு கலர்ல 2 or 3 பென்ஸ் வந்து நீங்க வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்னைக்கு நைட்டே நீங்க உங்ககிட்ட எல்லா சிலபஸ்க்கான பேராக்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேராக்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ.